சரி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரோட்டு கடையில நின்னு டேய், டேய், டேய் மொட்டை, யார்றா நீ? என்னடா பண்ற? இந்த மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரோட்டு கடையில நின்னு டீ குடிச்சிட்டு இருக்காரு. அவரு யாரு என்னன்னே தெரியாம அந்த மொட்டை தலையன் அவன் பாட்டு நேரா பூந்துன்னு போயினே இருக்கிறான். அடேய் 4 பேர் ஒண்ணா சேர்ந்து ரோட்டு கடையில டீ குடிச்சா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ன்னு நினைச்சு புட்டியா? அவர் இந்த மாநிலத்துடைய துணை முதலமைச்சர்ரா, உதயநிதி ஸ்டாலின்ரா. இப்போ அங்க ஒரு மொட்டை தலையன் குறுக்கால பூந்து போனார் இல்லையா? பாத்தீங்களையா? அப்படி போகும்போது அவருடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும்? அவர் இப்படி போகும்போது, "எப்பாடு என்ன நீ பாட்டு குறுக்கால பூந்து போயினுகிற? அவர் யார் தெரியுமா? இந்த மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்" அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அந்த மொட்டை தலையர் அவர் என்ன சொல்லியிருப்பாரு? "ஓ, இவர்தான் துணை முதலமைச்சரா? இருந்துட்டு போ. அதுக்கு நான் என்ன பண்றது? நான் போக கூடாதா?" அப்படின்ற மாதிரி கண்டிப்பா அவர் நினைச்சிருப்பாரு. இந்த ஓகே ஓகேன்னு ஒரு படம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிச்சதுதான். அந்த படத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சந்தானமும் இவங்க 2 பேருமே ரோட்ல கட்டி பிடிச்சிட்டு நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா ஒருத்த வந்து அவங்க 2 பேருமே பிரிச்சு இங்க 5E பஸ் வருமா அப்படின்ற மாதிரி கேட்பான். அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இங்கேயும் நடந்திருக்கு. உங்களுக்கு இன்னொரு இன்சிடென்ட்டும் சொல்றேன். கண்டிப்பா அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடி ஓட்டு போடுறதுக்காக அவருடைய ஓட்டு பூத்துக்கு போயிருந்தாரு. ஓட்டு போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நேரம் ஒரு தாத்தா ஓட்டு போட்டுட்டு நேரா வந்து அங்க விஜய் நின்னு இருப்பாரு. விஜய் எல்லாம் கண்டுக்காம அங்க வேலை பார்க்கிற தேர்தல் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆபீசருக்கு கையை கொடுத்துட்டு போவாரு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இத மாதிரியான நாடகங்கள், டீ குடிக்கிற மாதிரியான நாடகங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு அந்த நிகழ்வு தாங்க ஞாபகத்துக்கு வருது. பாவம் இந்த மனுஷனும் விடாம ரோட்டு கடையில நின்னு டீ குடிக்கிறாரு, ரோட்ல நடந்து போறாரு, வாக்கிங் போறாரு, ஜாக்கிங் போறாரு. ஆனாலும் அங்க இருக்கிற ஒரு பையனும் இவரை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே அவங்க பாட்டுன்னு காலையில பரபரன்னு வேலையை பாக்குறாங்களே ஒழிய உதயநிதி ஸ்டாலின் இவங்களா வந்தாங்கன்னா கண்டுக்கவே மாட்டேன்றாங்க, சட்டையை பண்ண மாட்டேன்றாங்க. துணை முதலமைச்சர் ஐயா, தயவு செய்து இதுக்கப்புறமா இத மாதிரியான நாடகங்களை போடாதீங்க. ஏன்னா ஒரு பக்கம் திமுக ஊபிஸ்கள் தான் திமுகவின் மானத்தை வாங்குறாங்கன்னா, இந்த பக்கம் நீங்களுமா உங்களதான் யாருமே சட்டையே பண்ண மாட்டேன்றாங்களே, அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி விளம்பரம்னு கேட்டுப்புட்டு இதையே கண்டென்ட்டா மாத்தி உங்களை கலாய்க்க போறாங்க. அதனால தயவு செய்து இது மாதிரியான நாடகங்களை இதுக்கப்புறமாவும் போடாதீங்க. பிளீஸ் போடாதீங்க. உங்களை அசிங்கப்படுத்துறது, திமுக அசிங்கப்படுத்துறது இதெல்லாம் எங்களால பார்த்து சகிச்சுக்க முடியல. ரொம்ப மனசு வலிக்குது. அதனாலதான் சொல்றேன், இது மாதிரியான நாடகங்களை தயவு செய்து போடாதீங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஏழமை தேசியவாதிகளுக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். பிரபல டுபாக்கூர் டுபுக் சங்கர், பிரபல பத்திரிகையாளர் டுபாக்கூர் டுபுக் சங்கரை கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கைது செஞ்சிருந்தாங்க. இப்போ அந்த டுபாக்கூர் டுபுக் சங்கருக்கு நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்காங்க. நீதிமன்றம் ஜாமீன் வழங்கினது பெரிய மேட்டர் கிடையாது. பட் ஜாமீன் கொடுக்கறதுக்கு முன்னாடி திமுக அரசை நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்க. அதுதான் மேட்ரு. ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் கார்டை பாத்துருங்க. 3 மாதம் இடைக்கால ஜாமீன். பணம் கேட்டு மிரட்டியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு 3 மாதம் இடைக்கால ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவு. சவுக்கு சங்கரை தனிமை சிறையில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து அவரது தாய் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் மார்ச் 25ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவு. அடுத்ததாக இதையும் பாருங்க. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், P தனபால் அமர்வு உத்தரவு. சவுக்கு சங்கரின் கைது ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கும் செயல் என்றும், ஏன் ஒருவரை இவ்வளவு டார்ச்சர் செய்கிறீர்கள் என்று நீதிபதிகள் கேள்வி. உண்மையில் உங்களுக்கு தைரியம் இருந்தால் அமலாக்கத்துறை 2 முறை கடிதம் அனுப்பியவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓகே, இந்த டுபாக்கூர் டுபுக் சங்கருக்கு எந்த காரணத்தின் அடிப்படையில ஜாமீன் கொடுத்திருக்காங்க அண்ட் திமுக அரசை எப்படிலாம் குட்டுன்னு குட்டி தீர்த்திருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். டிசம்பர் 26, அதாவது இன்னைக்கு டுபாக்கூர் டுபுக் சங்கருக்கு ஜாமீன் கொடுத்திருக்காங்க. அவர் இந்நேரம் விடுதலையும் ஆகியிருப்பாரு. சவுக்கு சங்கருக்கு உடம்பு சரி கிடையாது, அவருடைய உடல் உறுப்புகள் சிலதெல்லாம் கோளாறா இருக்கு. அதனால அந்த கருத்தின் அடிப்படையில அடுத்த 3 மாதத்துக்கு ஜாமீன் தரோம் அப்படின்ற மாதிரி ஜாமீன் கொடுத்திருக்காங்க. அப்படி சவுக்கு சங்கருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அவருக்கு இருதய பாதிப்பு மற்றும் நீரிழிவு நோய் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மாதிரியான காரணங்களால ஜாமீன் தரோம்னு ஜாமீன் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு இல்லையா? இந்த நேரத்துல இந்த சூழ்நிலையில
புதுசா ஏதாச்சும் ஒரு வழக்க போட்டு டுபாக்கூர் டுபுக்கு சங்கரை கைது பண்ண கூடாது அப்படின்ற மாதிரியும் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. திமுக பத்தி நல்லா தெரியும் போல இருக்குது. அதனாலதான் திமுக இப்படிப்பட்ட வேலைகள் பார்ப்பாங்கன்னு சொல்லிதான் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பையும் அவங்க அதுல ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் சவுக்கு சங்கருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட்டை நீங்க நீதிமன்றத்துக்கிட்ட ஒப்படைக்கணும். அது மட்டும் இல்லாம சாட்சிகளை கலைக்க கூடாது, கலைக்க முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நீதிபதி சுப்பிரமணியம் அவர்கள் இந்த ஒரு வழக்கை விசாரிக்கும் பொழுது தமிழக காவல்துறைக்கு எதிராக ஒரு சில கேள்விகளையும் எழுப்பியிருக்காரு. உண்மையிலே ரொம்ப காட்டமான கேள்விகளா தான் அது எல்லாமே இருக்கு. உதாரணத்துக்கு, சவுக்கு சங்கரை கைது செய்வதில் மட்டும் ஏன் காவல்துறை இவ்வளவு வேகம் காட்டுகிறது, ஏன் அவரை கைது செய்யறது மட்டும் நீங்க இவ்வளவு வேகமா வேலை பாக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அப்புறம் புகார் அளிக்கப்பட்ட அடுத்த நாள் அதிகாலையிலேயே அவரை கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. அப்புறம் தனிநபர் விமர்சனங்களை விட அரசு பெரிய அளவிலான ஊழல் வழக்குகளில் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது நீங்க இத மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கவனம் செலுத்துறதை விட நிறைய வழக்குகள் இருக்கு, ஊழல் வழக்குகள் இருக்கு, பெரிய பெரிய வழக்குகள் இருக்கு. அதுல நீங்க கவனம் செலுத்தாம ஏன் இத மாதிரி தனிநபர் மீது இவ்வளவு கவனம் செலுத்துறீங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. சவுக்கு சங்கருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ஜாமீன் எத்தனை நாளுக்கு செல்லுபடி ஆகும்னா, டிசம்பர் 26, 2025 முதல் மார்ச் 25, 2026 வரை, அதாவது அடுத்த 3 மாசத்துக்கு மட்டும்தான், இந்த குறிப்பிட்ட கால அளவுக்கு மட்டும்தான் இந்த ஜாமீனானது செல்லுபடி ஆகும். மார்ச் 25க்குள்ள மறுபடியும் சவுக்கு சங்கரை சிறை அதிகாரிகள் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 25க்குள்ள, மார்ச் 25க்குள்ள ஒரு சரணடையணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கும் பொழுது தமிழக காவல்துறையினருக்கு நீதிபதிகள் ஒரு சில அட்வைஸ்களும் கொடுத்திருக்காங்க. உண்மையாலே அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னா, ஒருவர் அரசை விமர்சிக்கிறார் என்பதற்காக அவரை தேடி பிடித்து கைது செய்வது மட்டும் இல்லாம அவர் மேல அடுத்தடுத்த வழக்குகள் பதிவு செய்வது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது. கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது ஜனநாயகத்தின் ஒரு அங்கம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காவல்துறையினர் ஊடகவியலாளர்களை துரத்துவதை விட்டுவிட்டு பெரிய பெரிய ஊழல் வழக்குகளில் கவனம் செலுத்த வேண்டும். அமலாக்கத்துறை அவ்வளவு லெட்டர் போட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் நீங்க பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ணாம இது மாதிரி தனிநபர் மீது கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் கேட்டிருக்காங்க, அட்வைஸும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த தீர்ப்பின் மூலமாக நம்மளால புரிஞ்சுக்க முடியறது என்னன்னா, அடுத்த 3 மாசத்துக்கு சவுக்கு சங்கர் ஜாமீன்ல வெளியே தான் இருப்பாரு. அண்ட் இந்த 3 மாசத்துக்குள்ள புதுசா ஏதாச்சும் வழக்கை போட்டு மறுபடியும் அவர் உள்ள தள்ளலாம் அப்படின்ற மாதிரிலாம் திமுக முயற்சி பண்ணாங்கன்னா அந்த வேலை பலிக்காது, அது வேலைக்கு ஆகாது அப்படின்றது தெளிவா தெரியுது. சவுக்கு சங்கர் இப்போ பாதுகாப்பா இருப்பாரு, அவருக்கு தேவையான பாதுகாப்பு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் புரியுது. ஒரு அரசு நிர்வாகத்தையோ இல்லைன்னா தனிநபரையோ கிரிட்டிசைஸ் பண்றதெல்லாம் தப்பே கிடையாது. பட் அதுக்குன்னு ஒரு லட்சுமண் ரேகா இருக்கு, ஓகேங்களா? நீங்க அந்த ஒரு லட்சுமண் ரேகாவை தாண்டாம விமர்சனம் பண்ணலாம், யாரா வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். பட் அந்த லட்சுமண் ரேகா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குட்பட்டு தான் நாம நம்முடைய விமர்சனங்களை முன்னெடுத்து வைக்கணும். அதே மாதிரி இந்த ஒருமையில பேசுறது, இல்லாத பொல்லாத அவதூறுகளை பரப்புறது, அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு வன்மம் இருக்கும். அந்த வன்மத்தை இத மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்க கொட்டி தீர்க்கிறது, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்க அந்த ஒரு லட்சுமண் ரேகாவை வகுத்து வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்மளுடைய எல்லை இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. அதை தாண்டி தயவு செய்து விமர்சனம் பண்ணாதீங்க. அடுத்ததாக ரோஸ்மெல் கோஷ்டிகளின் அட்டூழியங்கள், அட்டகாசங்கள், அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இது வடநாடு கிடையாது, இது தமிழ்நாடு. இங்க இந்துக்கள், இஸ்லாமியர்கள் எல்லாருமே அண்ணன் தம்பியா தான் இருக்காங்க. இஸ்லாமியர்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறத நாம எல்லாருமே பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட தொப்புள் கொடி உறவுகள் சமீபத்துல பண்ண கேடுகட்ட காரியத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமா தொப்புள் கொடி உறவுகளா நீங்க பாக்குறீங்க, ஆனா அவங்க உங்களை அப்படி பார்க்கலையே அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்ன மேட்ரு அப்படின்றத கொஞ்சம் தெளிவா சொல்றேன், கவனமா கேளுங்க. திருப்பரங்குன்ற விவகாரம் இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல, அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அங்க இருக்கக்கூடிய தீபத்தூண்ல கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகள் முன்னெடுத்து வச்சாங்க. பட் இந்துக்களுக்கு எதிரான ஒரு விஷயம் தான் தமிழக அரசு செஞ்சாங்க. நீதிமன்றமே நமக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் அந்த தீர்ப்பை, நீதிமன்ற தீர்ப்பை திமுக அரசு ஃபாலோ பண்ணவே இல்லை. அந்த தீர்ப்புக்கு இவங்க மரியாதை கொடுக்கவே இல்லை. இந்துக்களுடைய உரிமை அங்க நிராகரிக்கப்பட்டது. என்னதான் இவ்வளவு மோசமான விஷயங்கள் அங்க நடந்திருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் ரொம்ப ரொம்ப அமைதியா அங்க இருக்கிற இடங்கள்ல அவங்க அமைதியான முறையில அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சோ அந்த புனித நகரத்துல இப்போ வரைக்கும் அமைதி அப்படின்றது வரவே இல்லை. ஒரே பரபரப்பான பதட்டமான சூழ்நிலை தான் அங்க இருக்கு. இப்ப என்ன ஆயிருக்கு, டிசம்பர் 26, அதாவது இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய தம்பதிகள் அந்த மலைக்கு அசைவ உணவை கொண்டு போக பார்த்திருக்காங்க. அவங்க இத மாதிரி நான்வெஜ் கொண்டு போறாங்க அப்படின்றத பார்த்ததுக்கு அப்புறமா தமிழக காவல்துறை அவங்கள தடுத்து நிறுத்தி இருக்காங்க.
இந்த விஷயம் தான் இப்போ அங்க டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. எங்களுக்கு தீபம் ஏத்த கூட அனுமதி இல்ல. ஹிந்துக்களை அந்த பக்கமே விட மாட்டேன்றீங்க. ஆனா இஸ்லாமியர்களை விடுறீங்க. அவங்க இப்போ அங்க நான்வெஜ் வேற கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அங்க பரபரப்பா எல்லாராலையும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த விவகாரம் குறித்து காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, மலை உச்சிக்கு உணவுப் பொருட்கள் கொண்டு போகிறதுக்கு அனுமதி கிடையாது, தடை இருக்கு. அதனால நீங்க கொண்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி நாங்க அவங்க கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னதா இவங்க சொல்றாங்க. சோ அந்த இஸ்லாமிய தம்பதிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க கொண்டு வந்த உணவை அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய உறவினர் வீட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க தர்காவுக்கு போனதாவும் சொல்றாங்க. இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய இஸ்லாமிய எம்பி நவாஸ் கனி இருக்காரு இல்லையா, அவரு இதே மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்சிருந்தாரு. மலையடிவாரத்துல உட்கார்ந்துகிட்டு அசைவ உணவை சாப்பிட்டாரு. அந்த புகைப்படங்களை அவரே அவருடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல போட்டிருந்தாரு. இது மாதிரி நடக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இத மாதிரி அசைவ உணவை கொண்டு போக கூடாது அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதுன்னு நாம சொல்லவே கூடாது. ஏன்னா இந்த விவகாரம் அவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே என்ன நடக்குது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும்? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவங்க வேணும்னே தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின், இதே மாதிரி ஹிந்துக்கள் பன்றிக்கறியை சமைச்சு அந்த இடத்துக்கு கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்நேரம் என்னெல்லாம் நடந்திருக்கும். ஆரம்பத்திலிருந்து ஹிந்துக்களை ப்ரொவோக் பண்றது இவங்க தான், அமைதி மார்க்கம் தான். தீபத்தூண்ல ஹிந்துக்களை விலக்கேத்த விடல, நீதிமன்றம் உத்தரவு இருந்தும் ஹிந்துக்களை அங்க விலக்கேத்த விடல. ஆனா இஸ்லாமியர்கள் அங்க தர்கா போறதுக்கு, அவங்களுடைய கந்தூரி திருவிழாக்கு கொடியேற்றுறதுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேற. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த மாதிரி ஹிந்துக்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்து அங்க தீபத்தூண்ல விளக்கேத்தி வச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் அதை மாதிரி பண்ணல? திருப்பரங்குன்ற மலையில ஹிந்துக்களுக்கு அனுமதி கிடையாது. அங்க 144 லா போட்டிருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் அனுமதி, இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அனுமதி. இதெல்லாம் எந்த ஊரு நியாயம் சார்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட ஒற்றுமை இல்ல. நம்முடைய ஓட்டுகள் ஒன்றிணைக்கப்படல, கன்சாலிடேட் ஆகல. ஒன்ஸ் ஹிந்துக்களுடைய ஓட்டு கன்சாலிடேட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா திமுகவினர் பால்காவடி தூக்கின்னு வந்து ஓட்டுகள் கேட்பாங்க, பிரச்சாரங்களை ஈடுபடுவாங்க. எப்படி சதா சர்வ காலமும் சனாதன தர்மத்தை வேறறுப்போம்னு கத்திட்டு இருந்தாரு நம்மளுடைய திருமாவளவன். அவரு இப்ப என்ன பண்றாரு? என்ன செய்யறாரு? கையில வேலு, தலையில கிரீடம் போட்டுக்கிட்டு போஸ் கொடுக்கிறாரு. தேர்தல் வருது இல்லையா, அதுக்காக தான் இப்படிப்பட்ட கேவலமான நாடகத்தை திருமாவளவன் போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. சோ ஹிந்துக்களே, நமக்குள்ள ஒற்றுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒற்றுமை இருந்தா மட்டும்தான், ஒற்றுமையை நாம காமிச்சா மட்டும்தான் இவங்க இதை வரலாம் பண்ணாம இருப்பாங்க.